ராதிகா மேம்க்கு அப்புறம் உங்க சிஸ்டர்ஸ்குள்ள ஒரு சண்டை இருந்தது, ஃபேமிலிக்குள்ள ஒரு ஒரு பாண்ட் இல்லை அப்படின்றாங்க. இது பர்சனல் விஷயம் தான். இஃப் யூ வாண்ட் டு டெல் இது நீங்க அட்ரஸ் பண்ணலாம். இஃப் நாட் ஐ ரெஸ்பெக்ட் தி பர்சன். நீங்க சொல்றது கரெக்ட், அதை விட்டுருங்க. அதனால தான் சார் பாத்தீங்களா எவ்வளவு அறிவா ஒரு ஆங்கர் வந்து டக்கு. அதுதான் இந்த மாதிரி அறிவை நான் என்னால் கேட்டிருக்க முடியாது. தேங்க்யூ சார். ஓகே சார். சண்டை வரக்கூடாதுன்னா பெஸ்ட் வே இஸ் ஒன் சைடில் சைலண்ட் ஆகிறது நல்லது. சைலன்ஸ் இஸ் a வெரி குட் வெப்பன். ராதா ரவி அவர்கள் பொறுத்திருக்கும் காசுனா என்ன சார்? காலையில் சம்பாரிச்சோம்னா மண்டே ஃப்ரைடே அன்றைக்கி ஃபுல்லாக செலவு பண்ணுறதுக்கு, சாட்டர்டே சண்டே லீவ் விடுவாங்க, அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. திருப்பி தே வில் ஸ்டார்ட்ன்றது வெளியூர் தேரி. நம்ம ஊர் தேரி அப்படி இல்லை. குடும்பம், இவங்க அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் சேர்க்கறதுன்றது நம்மளுடைய இந்தியர்களுடைய மென்டாலிட்டிஸ் ஆர் லைக் தட். நம்ம we are born in India, brought up in India, so our mentality will also be like that. அது ஒன்றும் தனியாக போய் இப்படி ஆகும். முற்றும் துறந்த அதை பேரறிஞர் அண்ணாவை கேட்கும்போது முற்றும் துறந்த முனிவனும் அல்ல, அவ்வளோ கற்பில் சிறந்த கண்ணகியும் அல்லன்னு சொன்னார். அந்த மாதிரி தான் இது தாட்டு புறவே. இதில் கொண்டு வருவது நீங்கள் எதுக்கு சம்பாதிக்கிறீங்க பதிலே சொல்ல முடியாது என்னால். மற்றவங்களாலெல்லாம் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. நான் சர்வீஸ் பண்ணுறதுக்காகன்னு சொன்னோம்னா என்ன சர்வீஸ்னால் இல்லாதவனுக்கு இருக்கப்பட்டவனாக்குறது தான் சர்வீஸ். அதனால் சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறோம், சாப்பிட்டு போடாப்பான்னு சொல்கிறோம். இவ்வளோ தான் நம்மளால் முடியும். இந்த ரேஞ்சு தான். இதோட பெரிய ரேஞ்சு நம்மளால் முடியாது. நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. என்கிட்ட வருதுன்னா என்ன கொடுத்தாலும் உங்களை பார்த்தாலே வில்லனா பார்க்குறாங்க. அது வில்லனை பார்த்துட்டு வாங்கிட்டு போகிறாங்கல்ல, வில்லனை பார்க்குறாங்க வாங்கிட்டு போகிறாங்கல்ல. ராதா ரவி அவர்கள் பொறுத்திருக்கும் காசுனா என்ன சார்? காலையில் சம்பாரிச்சோம்னா மண்டே ஃப்ரைடே அன்றைக்கி ஃபுல்லாக செலவு பண்ணுறதுக்கு, சாட்டர்டே சண்டே லீவ் விடுவாங்க, அன்றைக்கி ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணிவிடுவாங்க. திருப்பி தே வில் ஸ்டார்ட்ன்றது வெளியூர் தேரி. நம்ம ஊர் தேரி அப்படி இல்லை. குடும்பம், இவங்க அக்கா தங்கச்சி எல்லாருக்கும் சேர்க்கறதுன்றது நம்மளுடைய இந்தியர்களுடைய மென்டாலிட்டிஸ் ஆர் லைக் தட். நம்ம we are born in India, brought up in India, so our mentality will also be like that. அது ஒன்றும் தனியாக போய் இப்படி ஆகும். முற்றும் துறந்த அதை பேரறிஞர் அண்ணாவை கேட்கும்போது முற்றும் துறந்த முனிவனும் அல்ல, அவ்வளோ கற்பில் சிறந்த கண்ணகியும் அல்லன்னு சொன்னார். அந்த மாதிரி தான் இது தாட்டு புறவே. இதில் கொண்டு வருவது நீங்கள் எதுக்கு சம்பாதிக்கிறீங்க பதிலே சொல்ல முடியாது என்னால். மற்றவங்களாலெல்லாம் சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. நான் சர்வீஸ் பண்ணுறதுக்காகன்னு சொன்னோம்னா என்ன சர்வீஸ்னால் இல்லாதவனுக்கு இருக்கப்பட்டவனாக்குறது தான் சர்வீஸ். அதனால் சாப்பாடு இல்லைன்னு சொல்கிறோம், சாப்பிட்டு போடாப்பான்னு சொல்கிறோம். இவ்வளோ தான் நம்மளால் முடியும். இந்த ரேஞ்சு தான். இதோட பெரிய ரேஞ்சு நம்மளால் முடியாது. நான் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. என்கிட்ட வருதுன்னா என்ன கொடுத்தாலும் உங்களை பார்த்தாலே வில்லனா பார்க்குறாங்க. அது வில்லனை பார்த்துட்டு வாங்கிட்டு போகிறாங்கல்ல, வில்லனை பார்க்குறாங்க வாங்கிட்டு போகிறாங்கல்ல.